ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பினெஸ்ட். இந்த வீடியோவில் ஒரு saree ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன் தான் ஷாப்பிங் எப்பவுமே. இரு இந்த அவங்களை இப்படி ஏன் பக்கமாக திருப்பு. ஓ இவ்வளோ கிட்ட இருந்தா நல்லாவே இல்லை சரி. என்னடா இப்படி சொல்லிட்ட? அவ்வளோதான். இந்த saree ரொம்ப நாட்களுக்கு வருஷங்களுக்கு முன்னாடியே வந்தது தான். இந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் எடுத்தது கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் போச்சு. இது 1000 rupees அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். நான் saree ஃபுல்லாகவே ஒரு பார்ட் பை பார்ட் காமிச்சிருக்கேன். நீங்களே வந்து இது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதனோட ரேட் வந்து 999 rupees. நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு saree 350க்கு என்னோட சிஸ்டர் இன்லா கிட்ட ஆர்டர் போட்டு எனக்கு அது கரெக்டாக வரல. ஸோ அது நானே என் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அது கொடுத்துட்டேன். பட் இது அதே மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட saree. ஸோ 1000 rupees அப்படிங்கிறதுனால குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருந்தேன். பட் முன்னாடி நான் 350க்கு வாங்கின அளவுக்கு மோசம் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்துட்டு ஸ்டில் 1000க்கு இந்த குவாலிட்டி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதுதான் ப்ளவுஸ். ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்குற ப்ளவுஸ் வந்து இந்த சாரீக்கு இதுதான். நான் ஒரு பாட்டுமே காமிச்சிருக்கேன், நீங்களே பாருங்கள். இந்த saree 1000 rupeesக்கு வர்த்தா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இவங்ககிட்டயே ஒரு ரெட் கலரில் நான் ஒரு saree வாங்கியிருந்தேன். அந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அந்த ரேட்டுக்கு வர்த்தாக இருந்துச்சு. பட் இது நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டும் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. என்னை பொறுத்தவரையிலும் இது வந்து காடா துணி மாதிரி இருந்துச்சு. காடா துணி கூட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.